இந்த ஊரில் மட்டும் கலாச்சாரம் ஓப்பன் ஆகாமலே இருக்குது. சீக்கிரத்தில் இந்த கடையில் ஒரு பிரான்ச் போடணும். பாலாண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏன் பதறாம வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. கள்ளச்சாரம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் மறுபடியும் சொல்லு. கள்ளச்சாரம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில் 4 பேர் இறந்துட்டாங்கண்ணே. கள்ளச்சாராயம் குடித்து ஒரே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்த. அவ்வளோதான் விஷயமா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா போடா. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ சப்பையாக எடுத்துக்கிறீங்க நீங்கள். ஹாட் டாப்பிக்கே இதை நியூஸ் முழுக்க. முதல் தடவை நடந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணலாம். வருஷம் இதே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம திரும்பி முதலேருந்து ஐயையோ கலாச்சாரம் அப்படின்னு கேட்க முடியும்? வருஷம் நடக்கிறத கடந்துட்டு போட தம்பி. வருஷம் நடக்கிறதா புரியலையே அம்மா. போன வருஷம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டில் கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனாங்க. விழுப்புரத்தை கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனாங்க. 20க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. இது எப்போதும் நடக்கிறது. இது டெய்லி நியூஸ் மாணிக்க. இது இயர்லி நியூஸ். இது நடந்துக்கிட்டே இருக்கும். கண்டுக்கிடாமல் போய்கிட்டே இருந்து மரக்காணம் பகுதிக்கு படகில் கடத்தி வரப்பட்ட கள்ளச்சாராயமே பலர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது. உனக்கு ஒரு பேக்கெட் வேணுமா சொல்லு, உடனே வாங்கி கொடுத்துருங்க. நம்மளால தான் காய்ச்சிட்டு இருக்காங்க. போன வருஷம் 20 பேர் இறந்தாங்க. 4 பேர் தானே இறந்தாங்க. இதில் என்ன? ஆனால் 4 இல்லையா 16 பேர் இறந்துட்டாங்களாம். சுரேஷ், சேகர், சுரேஷ், பிரவீன், மணிகண்டன், கிருஷ்ணமூர்த்தி. 16 எப்படி பார்த்தாலும் 4 குறை தானே. போன முறை 20 இறந்து போனாங்க. 4 கம்மியாக தானே இறந்துருக்கு அப்படி பார்த்தாலும். ஆனால் 16 இல்லையா 26 பேர் இறந்துட்டாங்களாம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்திருக்கிறது. 16 இல்லையா 26? ஆனால் 26 இல்லையா 29 பேரா. கள்ளத்தனமாக விஷசாராயம் விற்பனை செய்தலில் அது குடித்த 29 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 29. ஆனால் 29 இல்லையா 32. வரை 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 32. ஆனால் 50 பேர் இறந்துட்டாங்களாம்ண்ணே. 50. ஆனால் அதுலேயும் ஒரு 3 பெண்கள் குடிச்சு இறந்துருக்காங்களாம். 3 பொம்பளைகள் வேறையா. விஷயம் ரொம்ப பெருசாக இருக்க. சரி, போன முறை நம்ம என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தோம் சொல்லு. அது முதல்ல போன வருஷம் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும். அப்புறம் அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரை மாற்றணும். அப்புறம் மாவட்ட கண்காணிப்பாளரை மாற்றணும். அப்புறம் சாராயத்துறை இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகளை மாற்றணும். இதெல்லாம் போன தடவை பண்ணோம்னே. ஆனால் இந்த முறை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த முறை இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறோம். விவகாரத்தை தீர விசாரிக்க சிபிசிஐடி வசம் வழக்கை ஒப்படைத்து ஸ்டாலின் உத்தரவிட்டார். போன முறை இதே தானே பண்ணணும். டேய், அது தமிழில் உள்ள சிபிசிஐடிடா, இது இங்கிலீஷில் சிபிசிஐடி. புரிஞ்சிருச்சா? அப்புறம் போன முறை மாவட்ட ஆட்சியரை மாற்றணும். அப்படி தானே? குற்றத்தை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறை என்ன பண்ணுறோம்னா கலெக்டரை மாற்றுறோம். ஞாபகம் வச்சுக்கோ. போன முறை மாவட்ட கண்காணிப்பாளரை மாற்றணும். இந்த முறை எஸ்பியை மாற்றுறோம். புரியுதா? அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த எஸ்ஐ, இவங்க எல்லாத்தையும் நம்ம நடவடிக்கை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போ ரொம்ப முக்கியம், அது மறந்துடாத. இந்த நியூஸ்காரங்கிட்டலாம் சொல்லிடு. என்னென்னா, விரைந்து நடவடிக்கை எடுத்தார், உடனடியாக நடவடிக்கை எடுத்தார், இந்த தவறு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இத்தகைய குற்றங்கள் இரும்புகரம் கொண்டு அடக்கப்படும் என ஸ்டாலின் கூறினார். சரி, நாய்க்கு சோறு போட்டியா? நாய்க்கு இப்போ தான் கறிச்சோறு வச்சேன். அதுக்கு அது வீட்டில் உள்ள நாய்டா. இந்த நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம முட்டு கொடுக்குறதுங்க ஒரு எச்ச நாய்க்கு நிற்கும்ல யூடியூப்லன்ட்டு. அவங்களுக்கு சோறு கொடுத்தியா, கறிச்சோறு போட்டியா? வந்துருவாங்கண்ணே, வந்துடுவாங்க. கொட்டி திங்க ரெடியாக நிற்காங்க. அதெல்லாம் வந்துடுவாங்க. சீக்கிரமாக நக்கிட்டு போக சொல்லு. அதுலேயும் ஒருத்தன் பாட்டியாக வருவான்டா. கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். விலைக்கு போக மாட்டோம், சிறைக்கு அஞ்ச மாட்டோம், 3 டாஸ்மார்க் 3 அப்படின்னு பாட்டு வருவான். அந்த எச்சனாய்க்கு மட்டும் 2 எலும்பு துண்டை போடு. நம்ம ஜிம்மி கக்கி போட்டுச்சுலா, அதை போடு. ரொம்ப விசுவாசமான நாய்டா. அந்த மாதிரி நாய் எங்கேயும் பார்க்க முடியாது. உலகத்திலே கிடைக்காத நாய். மேனுஃபேக்சர் நமக்குன்னே செஞ்ச நாய். ரொம்ப விசுவாசமாக இருப்பான். எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஆனால் இந்த எச்சக்கலைங்க யூடியூப்பில் பேசுறது கண்டென்ட் கேட்குறாங்கண்ணே. அதையும் நம்ம தான் சொல்லணுமா அவங்களுக்கு, எச்ச நாய்களுக்கு? சரி, கண்டென்ட் எழுதிக்கோ. முதல் இது
அடிப்பட்டவர்களுக்கு, உயிர் இறந்தவர்களுக்கு, சிகிச்சை பெறுவர்களுக்கு என்று நம்ம நிதி கொடுக்குறோம். உயிர் இறந்தவங்களுக்கு 10 லட்சம் நிதி, அந்த மக்கள் காசுலேருந்து 10 லட்சம் கொடுக்குறோம். சிகிச்சை பெற்றிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறோம். இதை நீ என்ன பண்ணுற, நம்ம அண்டா இருக்கார், அண்டா இதுக்கு நீ ஸ்பெஷலாக நல்லா உருட்டுவார், அவர் சைஸுக்கே உருட்டி 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 எடுப்பார். என் குரல் வலையை ஒருத்தனாலையும் நெரிக்க முடியாது சொல்கிறோம். புழக்கத்தை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறது சார் அப்படின்னு ஒரு கிரெடிட்டை கொடுக்குறாரு. இப்ப இதுக்கான பாராட்டு கிரெடிட் இந்த அரசுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அண்டாட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நல்ல சைஸா மூவ் பண்ணுவாப்புல. அண்டாட்ட ஸ்பெஷலாக சொல்லிடுது, நான் சொன்னதா சொல்ல தெரியா, அவருக்கு 201 கொடுப்பேன்னு சொல்லி நல்லா வேலை பார்ப்பாரு. சரிண்ணா சொல்லிடுதோம்ண்ணே. கேள்வி நம்ம கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு 10 லட்சம்? யார் காசுல கொடுக்கப்படுது? யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க. குடிக்காதவன் கொடுக்குற காசுல, வரி காசுல, குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப 1,90,00,000 19 பேர் செத்துருக்கான். இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா 10 லட்சம் கொடுக்குறீங்க நீங்க. அது நீங்க 1558 பேரை இதுவரை கைது பண்ணிருக்கேன்றீங்க. இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாரிச்சிருக்கிற அவனுகிட்ட தண்டை விதிச்சு அவன்கிட்ட இருந்து காசு எடுத்துல இதுக்கு இழப்பீடு கொடுத்துருக்கணும். நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க? நம்பர் 2, இப்பதான் நம்ம ரொம்ப சுதாரிப்பா இருக்கணும். இந்த கலாச்சாரம் குடிச்சிருக்கான் தெரியுமா, இவனை நம்ம அப்புறப்படுத்தணும். ஒரு பக்கத்தில் கலாச்சாரம் குடித்து இறந்தவங்களுக்கு நம்ம துணையாக நிற்கிறோம், நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை நினச்சி 10 லட்சம் கொடுத்து முட்டு கொடுக்குறோம். இது என்ன பண்ணுறோம்னா, அவன் ஏன் கலாச்சாரம் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி இணையதளத்தில் ட்விட்டர் எழுதுவாங்க தெரியுமா, சில அல்லக்கை முண்டங்கள் உண்டு. அவங்க ஒவ்வொரு டைம் வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது, சென்னை, செங்கல்பட்டு, இப்போ பிரித்தது சேர்த்து மொத்தம் தென்காசி வரை பிரிச்சிருக்காங்க. 38 மாவட்டம் வருது. மொத்தம் 38 மாவட்டம்ண்ணே. 38 மாவட்டம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ஈவ ராமசாமி பிறந்த கிடையாது, வளர்ந்த ஒரு மாவட்டத்திலேயாச்சு சாராய கடை மூடி இருக்கா? இல்லையே. 24 மணி நேரமும் சாராய கடை திறந்திருக்கா, திறக்கலையா? ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா, ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடித்தவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான், தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கட காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. இதான் ஸ்பெஷலாக குறைந்த விலையில் நிறைந்த போதை தரக்கூடிய வீரன் என்ற சரக்கை நம்ம அறிமுகப்படுத்தணும். போதாதுன்னு கஞ்சா கிடைக்கும். எந்த ஊரில் கஞ்சா கிடைக்கல, பசு கூட போகாத ஊரில் கஞ்சா போய்கிட்டு இருக்கு நம்ம கஞ்சா. இன்னொரு பக்கத்தில் ரொம்ப அவங்க போதை ஆகணும்னா பெரிய பணக்காரங்களுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம், ஜாபர் சாதிக்க வச்சுருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய சரக்கு முழுக்க கடத்திட்டு பெரிதளவில் கொக்கைன்னு கிக்கேன்னு அப்படியே வெளிநாட்டுக்கெல்லாம் கடத்திட்டு இருக்காரு. கரெக்டு தானே? வேணா அவட்ட வாங்கி குடிக்க சொல்லு, இதுக்கு எது கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை அழுத்தமாக கேட்க சொல்லு. சரியா, மறந்துடாத. நாங்கள் குடிக்க வேண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் காலையில் குடிக்கிறவங்களை பற்றி நாம் அவனை குடிகாரன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியும். அப்புறம் இதில் கூடுதல் தகவல் ஒன்று சொல்லு. கள்ளச்சாராயம் காய்க்கிறாங்கல்ல, இவங்களை பற்றி பொதுமக்கள் காவல்துறையிட்ட தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அழுத்தமாக சொல்லு. இதை ஊடகத்தை வச்சு நல்லா பெருசாக பேசுவாங்க. ஆனால் இப்போ இங்கே நாங்கள் போயிட்டு அங்கே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்களுக்கு நியூஸ் வந்துடும். யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தகவல் வந்துடும். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு மிரட்டல் வரும். இவங்க மூலியமா தான் நியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா மிரட்டல் வரும். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொல்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் இப்படி தான் போகிற நம்ம ஐயா சொன்னதை நம்பி கடலூரில் ஒருத்தர் சேசுதாஸ் அவர் நேரடியாக அழகாக சொல்கிறான், சரக்கு வித்ததை போட்டு கொடுத்ததால போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்கிறதுக்கு எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்க சார். சரிங்களா, அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணால் இந்த மாதிரி சரக்கு வைக்கிறாங்க பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்கள் எதா இருந்தாலும் அங்கே பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி இப்படி எங்கள் ஏரியாவில் சரக்கு வித்துட்டு இருக்காங்க, நீங்கள் பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம திரும்ப பண்ணிட்டாங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாங்களா, அவனுக்கே திரும்ப ஃபோன் பண்ணி இந்த சேஸ்தாஸ் நம்பரை கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஏதோ தோட்டத்தில் ஒளிஞ்சிருந்தான். இது போன நடந்த சம்பவம். தொழில் கற்றுக்கிட்டாங்க சீக்கிரத்தில். பாரு 3 வருஷம் கூட ஆகலை, நம்மக்கிட்டே காசு வாங்கி இது தரப்பு நம்ம எப்படி போட்டு கொடுப்போமோ போலீஸ்காரங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்களுங்கிறத நிரூபிச்சிட்டாங்கப்பா. என்னத்தை சொல்ல, இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்மளை. எங்களை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் என்ற பொதுத்தன்மையோடு ஆட்சி நடத்தி வருகிறோம். ஆனால் எல்லாம் சரிதானே. எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும்ண்ணே, நம்ம ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்சிலேருந்து சர்வாதிகாரிக மாறி வேறுன்னு பேசுகிறாரு. இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட், தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். அப்புறம் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய போது நான் கொஞ்சம் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் என்று சொன்னேன். அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏ வரைக்கும் நான் யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி பல தகவல்களை சொல்கிறாரு. ஆனால் யாரையுமே கண்டித்த மாதிரி தெரிய மாட்டேங்கண்ணே. அதாவது அடக்குவார் ஒடுக்குவார். யாரை ஒடுக்குவார்னா, இந்த யூடியூப்பில் பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலா மீது வழக்க போடுவாங்க. இல்லை நல்லா பேசுகிறாங்கன்னா சவுக்கு சங்கர், சாட்டிய துரைமுருகன், அப்புறம் நம்ம இந்த மாரிதாஸ், அப்புறம் கிஷோர் கே சாமி, இந்த மாதிரி யூடியூப்பில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, ட்விட்டரில் யாரெல்லாம் எழுதுகிறாங்களோ, இவங்கள தான் நம்ம ஐயா சர்வாதிகாரியாக இருப்பார். நீ புதுசுங்க போய் உனக்கு விவரம் தெரிய மாட்டேங்கி, புதுசுங்க போய் எனக்கு தெரியாமல் இருக்கோ. ஓஹோ சரியா? அதனால் இது போக போக கற்றுக்கிடும். 200 ரூபா கொடுங்க, வேலை முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு வரேன். 200 ரூபா அனுப்பிடுங்க, பேடிஎம்மில் மறந்துடாங்க. வந்த உடனே 200 ரூபாய் கேட்குறான். இதுதாங்க காலாக உடனே பிறப்புகள் ஏற்ற ஒரு ஆளுங்கிறது. எல்லாம் டெக்னாலஜி வாடா பொழைச்சிக்கிட்டோம். சரி போ, 200 ரூபா போட்டு விட்டுருவோம், அதெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க நம்ம ஆளுங்க. இந்த இடத்துல கலச்சரை கடை திறக்கணுங்க சீக்கிரத்தில். தடக்கு